இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்தன் ஆத்துமாவும் வாஞ்சித்து கதறுதே. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 107:8 நான் வாசிக்கிறேன். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். பாருங்கள், தவனமுள்ள, அதாவது வாஞ்சை, ஏக்கம், விருப்பம் உள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறாராம். அதோடு மட்டுமல்ல, பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறாராம். சங்கீதக்காரன் அந்த வசனத்தை எழுதும் பாருங்கள், வாஞ்சையோடு கூட அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியம் தாவீது வாழ்க்கை எடுக்கும் பொழுது என் ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சியா இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா ஆண்டவர் மேலே வாஞ்சாக இருக்குன்னு சொல்ல போல ஆண்டவரை பாடி துதித்து அவருடைய காரியங்களே மேன்மைப்படுத்தி வந்தபடியால் கர்த்தர் அதை பார்த்து ஆடு மேய்க்கிற தாவீதை அரசனாய் அமர வைத்தார், பயன்படுத்த ஆரம்பித்தார். யுத்த களத்திற்கு போனால் அங்கு ஜெயிக்கிறவனாய் இருந்தார். இன்னும் ஒவ்வொரு காரியங்களும் வாசிப்பதில் தேறினவனாக இருந்தார். ஒவ்வொரு காரியங்களும் ஒரு ஆல்ரவுண்டர் அந்த அளவு சொல்ல முடியும். என்னும் காரிய சமர்த்தன் வேதம் சொல்லுகிறது. அதை தாண்டி அவன் பராக்கிரமசாலி என்று சொல்லி வேதத்திலே தாவீதை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தேவன் தாவீதோடு கூட நடத்துவதற்கு காரணம் தாவீது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பு, ஒரு வாஞ்சை. அவரே எல்லாம் என்று அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் கர்த்தரை முன்பாக வைத்திருந்ததினால் கர்த்தர் தாவீதுக்காக பெரிய காரியங்களை செய்தார். நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். நாம் நம்முடைய தாளந்துகள், நம்முடைய நேரம், நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாம மகிமைக்கு பயன்படுத்துகிறோமா? அதை தான் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தவனமுள்ள ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா எதை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது, எதை தேடிக்கொண்டிருக்கிறது, எதற்காக அதை ஏங்கிக் கொண்டிருக்கிறது, அதை கண்டுபிடித்த ஆண்டவருக்காக, ஆண்டோட நாம மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக ஏதாவது ஒண்ணு நான் ஆண்டவருக்கு செய்யணும்னு சொல்லி அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த ஒரு விருப்பம் வந்துட்டனாலே கர்த்தர் அதற்கான வழிகளை ஏற்படுத்தி விடுவார். நாமும் சும்மா இருக்க மாட்டோம். ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். காம்பல் மார்கன் சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரர் எழுப்புதல் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது முதல் நாள் முடிந்தவுடன் அந்த கூட்டம் முடிவிலே ஒரு வாலிப பெண் அந்த ஊழியரிடம் போய், நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி கேட்கிறார். அந்த ஊழியத்தில் நானும் பங்கெடுக்க விரும்பும் கேட்ட அந்த பெண்ணிடம், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறார். என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. 5 அப்பம் 2 மீன்களாவது இருக்கிறதா ஆண்டவருக்கு கொடுக்க சொல்லும் போது அதுவும் இல்லை என்று சொல்லி கேட்கிறார். வேற என்னதான் இருக்கிற, ஒண்ணுமே இல்லை என்று சொல்லிட்டு, சரி அடுத்தல அப்படியான்னு சொல்லிட்டு அந்த ஊழியர் யோசித்து விட்டு, உனக்கு பாட தெரியுமா, நன்கு பாடுவியானா? வெளியெல்லாம் மேடைகள்ல, ஸ்டேஜ் மற்ற பகுதியில் நான் பாடினது கிடையாது, ஏதோ வீட்டிற்குள் நான் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். சரி, நாளை தினத்துல நீ வந்துவிடு, கூட்டத்திற்கு வந்து ஸ்டேஜ்ல செய்திக்கு முன்பாக பாடல் ஆராதனையில நீ பாடல்களை பாடு என்று சொல்லிவிட்டாராம். அந்த வாலிப பெண்ணும் சரி என்று சொல்லி தலையாட்டி கொண்டு வீட்டிற்கு போய்விட்டால், அடுத்த நாள் கூட்டத்திற்கு வந்தால், கூட்டத்திற்கு வந்த உடனே பாடல்களை நடத்த ஆரம்பித்தார், பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தால். ஆனால் அந்த கூட்டம் முடிந்த உடனே ஒரு சிலர் வந்து, அந்த பாடல் நீ அழகா இருந்துச்சு, இந்த பாடல் வரிகள் என்னை தொட்டது, இந்த பாடல் மூலமா ஆண்டவர் என்னோடு பேசினார் சொல்லி ஒவ்வொருவரா சொல்ல ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து கூட்டங்களில் பாடல்கள் நடத்தினார். கடைசியில இந்த ஊழியர் சொல்லுகிறார், அவளை வர நாட்கள் ஒரு வல்லமையான ஊழியக்காரியை பயன்படுத்தினார் என்று அவர் சாட்சி சொல்லுகிறார். பாருங்கள், ஒரு சின்ன ஆசை இருந்தது, ஆண்டவருக்கான ஏதாவது செய்யணும். கடைசியில் அது என்ன, அந்த அப்படியே ஆண்டவர் விட்டு விட்டாரா? ஒரு பெரிய ஊழியக்காரியாய் மாற்றி விட்டார். நம்முடைய ஆத்துமா எதற்காக இயங்குகிறது? நாம் ஆண்டவருக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நமக்கு அந்த விருப்பம் இருக்குதா? கல்வாரி சிலுவையிலே இயேசுவானவர் நமக்காக, நம்மை மீட்கும்படியாக இரத்தத்தை சிந்தி ஜீவனே கொடுத்து அதோடு விட்டுவிடவில்லை. பரலோகத்திற்கு போய் இன்று நமக்காக வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணி
திரும்ப வந்து நம்மை கூட்டிட்டு போக முடியாது காத்து கொண்டிருக்க அதற்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரே, நாம் அதற்கு என்ன செய்திருக்கிறோம்? சற்று இன்னைக்கு யோசித்து பார்த்து, தாளந்துகளை புதைத்து வைத்திருப்போம் என்று சொன்னால் தோண்டி எடுத்து ஆண்டவருக்கு பயன்படுத்துவோம். மறைத்து வைத்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நாமத்திற்கு மகிமையாக வெளிப்படுவதற்காக வெளியே கொண்டு வருவோம். நேரத்தை கொடுப்போம். வேலை, பிரச்சனை, அது என்று சொல்லி உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருப்பதை தூக்கி போட்டுவிட்டு அவருடைய வருகை சமீபமா இருக்கிறதே, ஏன் முடிந்த அளவு நம்மளால் எவ்வளவு இயலுமோ ஆண்டவருக்காக ஓடுவோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்போம், ஜெபிப்போம், ஜெயத்தை சுதந்திரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த சிந்தனையோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்தில் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட எங்களுடைய ஆத்மா உண்மையிலே தாகமா இருக்கத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தாங்க. நாட்கள் பொல்லாதவைகளாய் மாறிவிட்டது. இந்த காலத்தை நாங்கள் வீணடிக்காதபடி நாங்கள் நம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், உமக்காக ஊழியம் செய்கிறவர்களாய், எங்களுடைய தாளந்துகளை மல்டிப்ளை பண்ணத்தக்கதாய், பெருகச் செய்யத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஒவ்வொருவருக்கும் நீர் தாளந்துகளை வைத்திருக்கிறீங்க, கிருபைகளை வைத்திருக்கிறீங்க. அதன் மென்மேலும் பெருகட்டும், அது வளரட்டும், உம்முடைய நாமம் அதன் மூலமாக மகிமைப்படட்டும். அந்த பாக்கியத்தை கொடுத்து வழி நடத்தும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய தாளந்துகளை புதைத்து வைத்து விடாதபடி அவைகளை வெளியே கொண்டு வந்து அல்லது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவோம். நிச்சயமாகவே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், நாமும் ஆண்டவருக்காக பயன்படுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஒரு தாளந்தோ, 2 தாளந்தோ, 5 தாளந்தோ உபயோகித்தோர், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்?